வணக்கம். இந்த வீடியோவில் இமயமலையில் லடாக் பகுதியில் அமைஞ்சிருக்கிற 2 அழகான மலை கிராமங்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல கார்கோன் அப்படிங்கிற கிராமத்தை பற்றி பார்க்கலாங்க. ரெண்டாவதா கங்க்ரல் அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துடலாங்க. ரெண்டும் வேற வேற பகுதியில் அமைஞ்சிருக்கிற மலை கிராமங்கள்ங்க. முதல்ல பார்க்க போகிற கார்கோன் கிராமம் சிந்து பள்ளத்தாக்கு பகுதியிலையும், ரெண்டாவது பார்க்க போகிற கங்க்ரல் கிராமம் கார்கில் பக்கத்துலையும் அமைஞ்சிருக்குங்க. லடாக் அப்படின்னாலே பிரம்மாண்டமான மலைத்தொடர்கள் தாங்க. அந்த மலைத்தொடர்கள் வழியா இந்த 2 கிராமத்துக்கும் டிராவல் பண்ணி போகிறத வீடியோவில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. வீடியோ பார்க்குறவங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல போட்டுக்குங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம லடாக்ல இருக்கிற கார்கோன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தாங்க போயிட்டு இருக்கிறோம். தா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து 4 கிலோமீட்டருங்க இந்த கார்கோன் கிராமம். இந்த கிராமம் இருக்கிற ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா 10,000 11,000 இருக்கலாங்க. கோல்ட் டெசர்ட் ரோடு வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிலச்சரிவு நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரிங்க. ரோடு எங்கெங்கெல்லாம் சரிவாகுதோ அங்கெங்கெல்லாம் அப்பப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஷூட்டிங் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஷூட்டிங் ஸ்டோன்ஸ்னால் என்னென்னு. நம்ம இப்போ வேறு மவுண்டன் ரேஞ்சில் இருக்கோங்க. அதாவது கார்கில், லமா, யூரோ, அந்த மூன்லேண்டு, அதுக்கு அப்படியே பேக் சைடில், இதுக்கு பேக் சைடில் துர்த்துக் அப்படிங்கிற ஒரு இடம் வருங்க. அந்த துர்த்துக்கில் ஒரு கிராமம் இருக்குங்க. அதை வந்து லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கேயும் இல்லைங்க. இப்போ போயிட்டு இருக்கிற இடம் தா டு கார்கோன் ரோடுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு பாருங்க, அதுக்கும் பின்னாடி தான் அந்த இடம் வருது. ஆனால் அந்த துர்த்துக் போகிறதுக்கு இப்படி வழி கிடையாதுங்க. இங்கிருந்து ஒரு 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சுற்றி போகணுங்க. லேலேருந்து கார்துங்லா, ஹண்டர், டிஸ்கிட், துர்த்துக் அப்படி போகணுங்க. பாய் 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 பாய். பாருங்கெல்லாம் பாறை உருண்டு இருக்குதுங்க. கல்லெல்லாம் உருண்டு வந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம போயிட்டு இந்த வழி தான் வருவோம். வரும்போது இதெல்லாம் இருக்காதுங்க, எல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. இங்கே வர்றதுக்கெல்லாம் பர்மிட் வாங்கிட்டு தாங்க வரணும். நம்ம 1 மாதத்துக்கு பர்மிட் போட்டிருக்கிறோம். 1 மாதத்துக்கு 1650 ரூபா. இது சிந்து காட்டா? சிந்து காட்ரா? சிந்து காட்னு ஒரு கிராமமே இருக்குதுங்க. சிந்து காட்டுங்கிறது வில்லேஜ் கார்கோன் ஆரியன் வழி நடந்து போன போல இருக்குதே. ஒன்றும் இல்லை, இங்கே தான் பாருங்க. இப்படியே இந்த பிரிட்ஜில் நடந்து போனோம்னா அந்த சைடு இருக்கு பாருங்க வீடுகளாம். இந்த கார்கோன் வில்லேஜுக்கு போகிற வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நடந்தால் போகணும். அதாவது இந்த ஆற்றுக்கு 2 பக்கம் இருக்குங்க. ஆற்றுக்கு ஒரு பக்கம் வண்டி கொஞ்சம் தூரம் போகலாம், அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும் முழுக்க இவங்க குடியிருப்புக்கு. இன்னொரு பக்கம் போகிற வழி வந்து இப்படி தான் ஃபுல்லாக நடந்தால் போகணுங்க. பாருங்க, இந்த பிரிட்ஜ் மேலே தான் போகணும். பாருங்க, இப்படியே இந்த பிரிட்ஜில் நடந்து போனோம்னா அந்த சைடு இருக்கு பாருங்க வீடுகளாம். சும்மா அந்த பாலத்தில் அப்படியே போயிட்டு உங்கள் வீடை மட்டும் மேற்பார்வையாக பார்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. 3500 கிலோமீட்டருங்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு. 3500க்கு மேலேயே வரும். ஏகதேசம் நம்ம மொத்த இமயமலையில் இருக்கிற கிராமங்களோட மொத்த கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 11,000 இருக்கும். இப்போவே வந்து நம்ம ஒரு 5,500 6,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோம். இன்னும் போகணும். டிஸ்கிட்டு, ஹண்ட்ரு மேலே இருக்குது. சியாச்சின் வரைக்கும் போகலான்னு நினச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பயப்படுத்துகிறாங்க. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், செத்து போயிடும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் முறையான ப்ராக்டிஸு இங்கே வந்து இந்த அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆகி ஒரு வாரம் இருந்தால் தான் அந்த லாஸ்ட் ட்ரெக்கில் போக முடியும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம்.
இப்போ இந்த கார்கோன் வில்லேஜுக்கு போகிற பாதை பாருங்கள், இப்போ இருக்குன்னு ஆர்ச் பாருங்கள். இதுதான் இந்த கிராமத்துக்கு போகிற வழி. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தையும் கோப்ரோ வந்து சின்னதாக காட்டுங்க. ஆனால் இது வந்து பிரம்மாண்டத்தின் உச்சம் இந்த பாலம். பிடிச்சி ஆடுதா மக்களே? கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கேப்பு தண்ணி போயிட்டுருக்கு. இதில் போகலாமில்ல? ஏன் பாதியில் இருக்கிற ஆடுதுறீங்கன்னா ஒன்றா அந்த பக்கம் போகல, பின்னாடி போகணும். என்ன பண்ணலாம்? பின்னாடி வேண்டாம், முன்னாடி போலவா? ஆளுதான் போயிட்டு வராங்களே இல்லை? அப்புறம் வீடு அங்கே இருக்குது. ஓட்ட கால் விட்டுறா முடிஞ்சு வச்சு உங்களுக்கு. மக்களே டமுக்கு டமுக்குன்னு ஆடுதுங்க பாலம். பிரிட்ஜ் ரொம்ப ஆடுது. சரி, அப்படியே இந்த கிராமத்துக்கு கீழே போயிட்டுங்க நடக்கணும். அதான் அப்படியே போகணும். ஒரு சைடு விவசாய நிலம், ஒரு சைடு ஆறு, ஒரு சைடு குடியிருப்பு. வாங்க அப்படியே போய் இந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்களே வழி பாருங்கள் எப்படி இறங்குதுன்னு. வாங்க இந்த கிராமத்தோட வீடுகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். ஆட்கள் யாராவது இருந்தாலும் எப்படி நம்ம ஊர்லலாம் ஒரு மாதிரி இருக்கும் குடியிருப்பு வீடுகள்லாம், இந்த ஊர்லலாம் வீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம நடந்து வரதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு வரோம். எப்படி இவங்க சாமானத்தெல்லாம் கொண்டுட்டு இந்த வழியில் போயிட்டு வருவாங்கன்னு தெரியல. கர்கூன் நம்ம அப்படியே அந்த வழியே வந்தோம் இல்லைங்க, அந்த வழியில் எப்படி வருது வந்துருக்கலாம். சூப்பராக கட்டியிருக்காங்க வீடுகள்லாம். படிக்கட்டு மேலே ஏறி போகணும். இவங்களோட விவசாய நிலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு மேலோட்டமாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணுங்க. வாங்கலாம் பனி உருகி வர தண்ணி. கோதுமை தானே? இதெல்லாம் கோதுமை. ஆப்ரிகாட் இது ஒரு வீடு பேர் நல்லா இருக்கு. இதெல்லாம் இவங்களோட லேண்டு, அக்ரிலேண்டு. இந்த வில்லேஜுக்குள்ள அப்படியே போவோம். இதான் வழிங்க. இப்படிதான் அவங்க போய்க்கணும். போய் அதில் போகணும். மக்களே இதெல்லாம் ஆப்ரிகாட்.
ஆப்ரிகாட் மரங்கள். சாப்பிட முடியுமா? சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்றதா நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நீ வேணால் சாப்பிடு. சாப்பிட்டுட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லு. வா டேய் மக்களே, வீடு பாருங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு. இல்லை, இந்த மலையோட கலரு இந்த வீடோட கலரு ஒரே மாதிரியாக இருக்கு பாருங்க. ஒன்றும் கிடையாதுங்க. அந்த மலையில் இருக்கிற கல் எடுத்து செங்கல் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மலையில் இருக்கிற மண்ணையவே வந்து சிமெண்ட் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு ஆளை காணுங்க ஊருக்குள்ளே. இப்போ மறுபடியும் உள்ளே போய் பார்க்கலாங்க. இந்த வீடெல்லாம் பக்கத்தில் பார்த்துக்கலாங்க எப்படி இருக்குன்னு. கல் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கிடையாது, அப்படியே அடுக்கி தான் வச்சுருக்காங்க சேப்பாக. ஒரு வீடு. பசில் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சைடில் இருக்கிற கிராமங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க வீடோட அமைப்பெல்லாம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆறு ஓடுதுங்க. அதான் இண்டஸ் வேலி. இண்டஸ் வேலி, சிந்து வேலின்னு சொல்கிறாங்க. ஏதோ கோயில் மாதிரி இருக்குங்க. லெஃப்ட் சைடில் வீடு, ரைட் சைடில் வந்து இவங்களோட அக்ரி லேண்டு. இந்த வீடு நல்லா பெருசாக இருக்குங்க. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், கார்கோன், கார்கில், லடாக். ஜென்ரல் வார்டு ஹாஸ்பிட்டல், கார்கில், கார்கோன், கார்கில், லடாக். ஆயுஷ்மான் ஆரோக்கியா மந்திர், எஸ்சி கார்கோன். இப்போ நான் வீடியோ வந்து அப்படியே எடுத்து வரேன். எத்தனை பேரை பார்த்தோன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தரம் கூட பார்க்கலிங்க. மெயின் ரோட்டில் வழி கேட்டப்போ பார்த்த ஆட்கள் தான். இல்லை எங்கே போகிறாங்க? இல்லை இந்த மாதிரி ரோடு வேலைக்கு ஆட்கள் போயிடுறாங்க போலுக்குங்க. ரோடு வேலை எல்லோரும் இந்த டைம் வந்து இவங்களுக்கு விவசாயம் ஜரூராக பண்ணுற மாதங்க. ஏன்னா இந்த மாதம் பண்ணுறதுல தான் இவங்க நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த காலகட்டத்திலலாம் இவங்க சேர்த்து வச்சுக்குவாங்க. அந்த மாதம் இவங்க வந்து ஷட் டவுனாக இருக்கிற காலத்தில் இவங்களுக்கு தேவையான பணமும் இந்த மாதத்தில் அதாவது இப்போ பண்ணிக்கிற விவசாயத்துலேருந்து வர காசை தான் வந்து அவங்க வந்து சேமித்து வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்தும். அதனால் எல்லாம் ஜோராக அவங்க அக்ரிலேண்டுக்குள்ளே போயிட்டாங்க போல் இருக்கு. அதுபோக ரோடு வேலைகளுக்கும் போகிறாங்க. நம்ம வரும்போது நிறையா ரோட்டில் ஆளுகள் இருந்தாங்க இல்லைங்க, அவங்களும் அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவங்க போல் இருக்கு. அந்த பழம் சாப்பிட்றது
செம்ம டேஸ்ட்டுங்க. அதாவது நெல்லிக்காய் மாதிரி ஒரு துவர்ப்பு டேஸ்ட்லேயே, நெல்லிக்காய்னா வேற ஒரு நெல்லிக்காய் நீள் நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ஸ்வீட்டு. இத்தனை வீடு இருக்குது, ஒருத்தரும் கூட இல்லைங்களே. எல்லாமே போட்டுருக்குது. பார்த்துருப்பீங்க இந்த கிராமத்தை. மேலோட்டமாக தாங்க காட்ட முடிச்சுது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாம் ஃபார்மர்ஸ். அதனால் எல்லாம் விவசாயம் பார்க்குறதுக்கெல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க. நமக்கு ரொம்ப தூரம்லாம் போய் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண வேண்டிய ரொம்ப தூரம். இப்போ வந்து மணி வந்து 11. இப்போ எடுத்தால் தான் நம்ம வந்து லேக்கு வந்து ஒரு 6-7 மணிக்கு போக முடியும். 220 கிலோமீட்டருங்க. அதனால் உங்களுக்கு மேலோட்டமாக இந்த கிராமத்தை காட்டியிருப்பேன். மக்கள் வாழ்க்கை எல்லாமே ஒன்றே தான். அப்படி என்ன வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த மலைத்தொடரில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. விவசாயம் இதுதான் அவங்களோட முக்கிய தொழில். இதுதான் இந்த கார்கோனில் இருக்கிற ஆரியன் மக்களோட கிராமம். சரிங்களா? இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததான் வந்து நம்ம வேறு ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி மக்களே, நன்றி, வணக்கம். இப்போ நம்ம கார்கோன் வில்லேஜ் பார்த்துட்டு கங்க்ரல் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இந்த கங்க்ரல் வில்லேஜ் கார்கில் பக்கத்தில் இருக்குங்க. லடாக் பைக் ரைடு போகிறவங்க, லடாக் சுற்றுலாவை போகிறவங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரெகுலரான வழி இந்த வழி கிடையாதுங்க. இண்டஸ் பள்ளத்தாக்கையும் லே டு ஸ்ரீநகர் போகிற ஹைவேவை கனெக்ட் பண்ணுற ஒரு வழிங்க. நிறைய குக்கிராமங்கள் இந்த வழியில் இருக்குங்க. அவங்க பயன்பாட்டுக்காக போடப்பட்ட ஒரு சாலையில் தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஒரு புதுமையான மலைத்தொடரை பார்த்துக்கிட்டே அந்த கங்க்ரல் கிராமத்துக்கு போகலாம் வாங்க. பாருங்க பனி. இந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நினச்சேன். அதான் இந்த வழியாக வந்துட்டு இருக்கேங்க. உங்களுக்கும் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். லடாக் மாதிரி இங்கே வந்து சேஃப் கிடையாதுங்க. லடாக் ஃபுல்லாக மிலிட்ரி கண்ட்ரோலுங்க. இங்கேயும் அப்படி தான். இதுவும் மிலிட்ரி கண்ட்ரோல் தாங்க. இருந்தாலும் அங்கங்கே அப்பப்போ சின்ன சின்ன சம்பவங்கள் வந்து நடக்குதுங்க. ஏரியாலாம் அப்படியே பார்த்துக்குங்க, மேலோட பார்த்துக்குங்க. நம்ம நின்று இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு டைப்பான ஏரியா தான். वाई ले 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 यहाँ से खारा 12 किलोमीटर, हाँ फिर उधर चक्को से वहाँ से इधर करगिल, इधर ले ओके थैंक यू. उधर पुलिस चक्को से उधर से இந்த பக்கம் மேலே பனி, அந்த உச்சியில் மட்டும் இருக்குங்க ஸ்னோ. இதெல்லாம் ஆப்பிளுங்க, எல்லாமே ஆப்பிள் மரம்.
இங்கேருந்து பாகிஸ்தான் பார்டர் வந்து ரொம்ப பக்கங்க. எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. மேப்பில் பாருங்கள், ஜம்மு அந்த காஷ்மீர் அந்த பார்டரை பாருங்கள். ஒரு 100 கிலோமீட்டர் வரலாம் பாகிஸ்தான் பார்டர். ஒரு வீடுகளாம் பாருங்க. JK10 JK7 இப்படி தான் இருக்கு எல்லா வண்டி நம்பரும். இது என்ன டிஸ்ட்ரிக்ட்னு தெரியலைங்க. भाई ले 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 लंबा हीरो। हाँ ठीक है ठीक है ठीक है। ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம ஊரில் ஃபாரஸ்ட் ட்ரைவ் பண்ணி வீடியோ எடுப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு ஏரியா. ஏரியானா நல்லா இருக்குல்ல, ஏன்னா கண்ணு இல்லை நல்லா. காஷ்மீர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மூணு மாதத்துக்கு இங்கே எதுவுமே நடக்காது. விவசாயம் அது எல்லாம் லாக்டவுன், ஃபுல்லாக வந்து பனி. வீடுகள்லாம் பார்த்துக்குங்க அப்படி எப்படி இருக்குன்னு. எல்லாம் கோதுமை. தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க, சுத்தமான தண்ணி. அப்படியே பனி உருகி வர தண்ணி இங்கே ஓடுற ஆறுல எல்லாமே. வீடெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக தான் கட்டிக்கிறாங்க. இந்த பாறையவே எடுத்துக்கிறாங்க, இங்கே இருக்கிற மண்ணையும் எடுத்துக்கிறாங்க. பாறையை வச்சு அந்த மண்ணை வந்து சிமெண்ட் மாதிரி கலவை மாதிரி பயன்படுத்தி வீடு கட்டிக்கிறாங்க. அது ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாதுங்க. நான் 2-3 வீடெலாம் காட்டியிருப்பேன். இப்படின்னு தேய்ச்சோம்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அந்த காங்கிரீட் மாதிரி போட்டிருக்கிறது கையிலேயே எடுத்துடலாங்க. காங்கிரீட்டை சும்மா அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க, அவ்வளோதான்.
இதெல்லாம் ஆப்பிளுங்க, 2 பக்கம் ஆப்பிள். இது வந்து ஒருத்தரோட தோட்டமாக தான் இருக்கும். வீடுகள்லாம் பாருங்க எப்படி கட்டிக்காங்கன்னு. ले ले हाँ हाँ ठीक है हाँ नाम नाम रखो, नाम बोलो, नाम बोलो. ओके बाय. झूले 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 बाय ठीक. बाय. சுத்தமான மண் வீடு, அதுலேயே மாடி. பள்ளத்தாக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. பள்ளத்தாக்கு பயங்கரமாக இருக்குது. மழை பெய்யும். அங்கே பாருங்க பனி. ஃபோன்லேருந்து ஜூம் பண்ணி கட்டுங்களா? அங்கே பாருங்க மேலே ஃபுல்லாக பனிமலை தான் அந்த உச்சியில். இது ஒரு கிராமம், கங்க்ரல்னு ஒரு கிராமம். இது தாண்டிட்டா நம்ம மெயின் ரோடு வந்துருக்கோம். இல்லை ஏதோ பாலைவனத்தில் கட்டின வீடு மாதிரி இருக்கு பாருங்க. பாலைவனத்தில் வீடு கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கு. லே ஸ்ரீநகர் மெயின் ரோடு வந்துட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா
வில்லேஜ் கங்க்ரல், ஆல்டிடியூட் 11,866 அடி. சரிங்களா, இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த இடத்த பார்க்குறதுக்கு அந்த வழியே வந்தோம். இடிஞ்சு போன வீடு மாதிரி நிறையா இருக்குங்க. குடியிருப்பு பகுதியெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. மக்களே, இந்த இடத்த காட்டுறதுக்கு தாங்க உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் வந்தேன். கங்க்ரல் இந்த கிராமம். ஒரு ஆபத்தான ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணி வந்தோம். பாருங்கள், இந்த வீடுகள்லாம் பார்க்குறக்கு வேறு மாதிரி இருக்குங்க. அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டே போகிறேன் பாருங்கள். ஆளுகளும் இங்கே யாரும் குடியில்லைங்க. இந்த இடத்துல, இந்த கிராமத்தில் யாருமே குடியில்லை. எல்லாம் வந்து கைவிடப்பட்ட வீடு மாதிரி இருக்குங்க. 11,500 அடி என்னமோ ஹைட்டு, ஆல்டிடியூடு இருக்கலாம். ஏதோ ஒரு 2 வீட்டில் இருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட கிராமம் மாதிரி தான் இருக்குங்க. அதாவது இந்த பகுதி கங்க்ரலில் இந்த வீடு அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுவோங்க. பாருங்க, மண்ணு தான். அந்த மலை எப்படி இருக்குங்க, அதே கலரில் தான் வீடும் இருக்குது. காரணம் அந்த மண், அந்த கல் தான். இங்கேயும் வாழ்ந்துருக்காங்க ஒரு காலத்தில் இங்கே. ஆனால் ஏன் எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்கன்னு தெரில. செருப்பு இருக்கு. தண்ணியெல்லாம் இருக்குங்க. ஏன் ஆள் இருப்பாங்களோ? இதில் போன ஒரு வீடு. ஆள் இருப்பாங்க போல இருக்குங்க. ஆனால் வீட்டில் ரொம்ப டேமேஜாக இருக்கே. பின்னாடியே அவங்க காணாம போயிடாத. மாட்டுக்கு தீவனம். மக்களே, இங்கே ஆட்கள் இருக்காங்க. எல்லாம் யார் இருக்காங்க? மக்களே, இந்த இடத்துல ஒரு பயங்கர துர்நாற்றம் அடிக்குதுங்க. கங்க்ரல். கங்க்ரல். रोड ठीक है ठीक है। आपको घर क्या किधर है? इधर है இங்கே இங்கேயா? அந்த வீட்டில் ஆள் இருக்காங்க சொன்னோம்ல, இவங்க தான். இது இங்கேயா? டிக்கெட் டிக்கெட் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பனிலேருந்து அப்படியே வர தண்ணி தாங்க. வந்து அப்படியே பிரித்து எடுத்துக்குவாங்க. மக்களே, அது வந்து பாத்ரூம்ங்க. அந்த இது எப்படி கட்டியிருக்காங்கன்னா, செப்டி டேங்க் கிடையாதுங்க. அப்படியே அந்த இது மாதிரி இருக்குது. அப்படியே அது கீழே அப்படியே தேங்கி நிற்கிதுங்க. அதான் துர்நாற்றாங்க. இப்போ நான் பார்த்துட்டு வந்து அப்படி தான் இருந்தது. இது வந்து ஹால், உள்ளே வந்து ரூம், அதுக்கு மேலே வழி, மண்ணுக்கு கீழே வீடு. தெரியாது தரணே,
போ மேலே போ, இப்படி ஏறு, மேலே பாருங்க வீட்டோட வாசப்படி. விழுந்துற போதும் இங்கே பாருங்க. இல்லை அப்படியே போகிற வழி தானே. கால் வச்சு ஆமாங்க ஆடுது. ஆள் வச்சு இடியுது. ஆனால் போ ஓட்டை பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஓட்டைன்னு. ஆனால் வழிதான். வழிதான், ஆனால் கால் வச்சு உள்ளே போயிடும். அவன் வீட்டுக்கே உள்ளதுக்கு நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டுருங்க. நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியாம உள்ளதான் உள்ளதான் தொட்டி, சிமெண்ட் தொட்டிலடா. இந்த மண் அந்த கலரில் இருக்குல்ல, தொட்டாலே வெள்ளை வெள்ளையாகுதுல்ல. இப்போ மலையிலிருந்து அப்படியே வரும்போது அந்த கலரில் தான் வரும் தண்ணி. அந்த மண் பாறையில் அடிச்சுட்டு வருதுல்ல. அதே இந்த கங்கல் ஒரு குட்டி கிராமம் வந்து அங்கங்கே, இது பெரிய கிராமம் தாங்க. இந்த இடம் வந்து ஒரு குட்டி குடியிருப்பு. இது வந்து நான் எனக்கு ரூமில் சொன்னார். அப்போ நான் கூகுள்லேருந்து இமேஜஸில் அடித்து பார்த்தேன். இந்த இடமெல்லாம் நல்லா இருந்ததுங்களா, அதனால தாங்க தேடி வந்தேன். வீட்டு வாசப்படி பாருங்க, 2 அடி கூடி இருக்காது, 3 அடி இருக்கும். இந்த இடம் காஷ்மீர் வாழ்க்கை. இந்த ஏரியா முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் காட்டணும்னு தோணுச்சுங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன். அதாவது வேறு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். அதுவும் இந்த ஏரியா ஒரு மாதிரி கொஞ்சம் பார்த்து போய்க்கன்னு சொன்னாங்களா, கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருந்ததுங்களா, அதை ட்ராவல் பண்ணி வந்து உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறேன். சரிங்க, ஓகே மக்களே. இந்த பாலடைஞ்ச கிராமத்துலேருந்து மேலே போகிறோம். நல்ல ஒரு மேடு, ஆஃப் ரோடு. தம் இருக்குங்க ஹிமாலயனில், தம் இழுத்துறது வண்டி. மக்கள் வந்து எல்லாம் பரபரப்பாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் அவங்களுக்கு வந்து சீசன் விவசாயத்துக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் பனி மூடிடும், எல்லாம் ஃபுல்லாக வெள்ளையாக மாறிடும். உங்களுக்கு நேரம் தெரியுது பாருங்கள், அதான் பனிமலை. அந்த மாதிரி அந்த வெள்ளையே தெரியுது பாருங்க, அந்த மாதிரி ஆயிரும் இடமெல்லாம். அதனால் நம்ம இங்கேருந்து இந்த இடத்த பார்த்தாச்சு, இங்கேருந்து கிளம்புவோம். இந்த கங்கல் கிராமத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்தது வந்து ஒரு குடியிருப்பு பகுதி மாதிரி தான், அது வந்து பாலடைஞ்சிருந்தது. இப்போ இங்கே மக்கள்லாம் இருக்கிற ஏரியா பாருங்கள், கொஞ்சம் தூரத்துலேருந்தே காட்டுறேன். அங்கே உள்ளே போகணுன்னா பாருங்கள், இந்த மாதிரி மண் ரோட்டில் போய் கொஞ்சம் ஆஃப் ரோட்டில் போய் தான் போகணும். நமக்கு டைம் இல்லை, இங்கேருந்தே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுக்கு கீழே எல்லாமே அவங்களோட ஃபார்ம் லேண்டுங்க, அக்ரி லேண்டு இது எல்லாமே. இப்போ உங்களுக்கு நேராக தெரியுது பாருங்கள், அந்த இடமும் நம்ம பார்த்த இடமும் ஒரே மாதிரி தான். அங்கேயும் வந்து ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க போல் இருக்குங்க, வீட்டில் துணி காய போட்டிருக்காங்க, அதெல்லாம் தெரியுதுங்க. ஆனால் அதுவும் ஏகദേശம் இடிஞ்ச வீடு மாதிரி தான் இருக்குங்க எல்லாமே. இதுக்கு மேலேயும் பாருங்கள் பனி இருக்குது கொஞ்சம். அங்கே இருக்கிற பனி மாதிரியே நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் இங்கே ஃபுல்லாக வந்துடும். அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி வந்து லாக்டவுன் ஆகிற அளவுக்கு பனி வந்துடுங்க. அக்டோபர் நவம்பர்லேயே வந்து ஸ்னோஃபால் வந்துடும். சரிங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம்.